எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா எது முக்கியமா? முயற்சி பிளஸ் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க ஆசிரியரா நினைக்கிறீங்களா, ஆசிரியராக ஆயிடுவீங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு திருக்குறள்ல, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியா திண்ணியராக பெரிய அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சிறந்து விளங்க வேண்டும் என்று எங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். மதுரை சேர்ந்த ஒரு சின்ன பிள்ளை என்ற பெண்மணி சாதாரண காலேஜுக்கு போல, ஸ்கூலுக்கு போல, சாதாரண வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்த, கூலி வேலை செய்து கொண்டிருந்த சின்ன பிள்ளை என்ற பெண்மணி அவர்கள் கூலி ரொம்ப ரொம்ப கம்மியான கூலி நம்மளுக்கு கொடுக்கறாங்களே என்று நினைத்து தன்னோட வேலை செய்யறவங்களை எல்லாரையும் ஊக்கப்படுத்தி நம்ம நியாயமான கூலி வாங்கல அப்படின்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து லேண்ட்லார்டு கிட்டையும் எல்லாரும் போய் சேர்ந்து அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணாங்க. த பெஸ்ட் நெகோசியேட்டர் என்று அவர்களை எல்லாரும் கூறுவார்கள். அப்படி கூலி உயர்வர் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், மகளிர் சுய உதவி குழு என்ற அமைப்பை நிறுவி இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் உமன் அவர்கள் தான். சாதாரண கூலி வேலை செய்த பெண்மணி இவ்வளவு சாதனை படைக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் சாதனை படைக்க முடியும். இந்த பல லட்சங்கள் அவங்க கிட்ட இருக்கு. மொத்தம் 5000 சுய உதவி குழு நிறுவி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வாழ்க்கையில முன்னேறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.